அப்புறம் அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை இரட்டத்தனையை திரும்ப தருவேன் அந்த வார்த்தையும் பிரதர் கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரங்க சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் ஊழியக்காரங்க தான் கர்த்தர் அனுப்புவாரு. சொல்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ரிச்சா இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? சரி, கர்த்தர் சொல்றாரு, அந்நேரம் விசுவாசி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது அந்த வார்த்தை எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பிரதர் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு எண்ணெய் கொடுங்க, ப்ரேயர் பண்ணி தந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்காய் எண்ணெய் கூட வீட்டில் இல்லை. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. தேங்காய் எண்ணெய் வாங்குறது கூட காசு இல்லை. போய் தம்பி தான் போய் பக்கத்துல கடையில போய் ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ பிரதர் சொன்னாங்க, இந்த எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, குறைவில்லாம நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் தான் கொடுக்கறதுக்கு காணிக்க. அதுவும் அவங்க யார்கிட்டயும் கடன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த 100 ரூபாயை பிரதர் கையில கொடுக்கும்போது பிரதர் வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். பிரதர் திருப்பி ஜோமனே அந்த 100 ரூபாயை உங்க கையில கொடுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த 100 ரூபாயை எடுக்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாக்கெட்ல வச்சிருக்காங்க. அப்படி இருந்த எங்களை கர்த்தர் எங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் எங்களை எவ்வளவு நேசிச்சிருக்கிறார். எங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தான், ஒவ்வொரு நாளும் பாடுதான். ஆனா அந்த பாடுகளின் வழியா நடந்து வந்ததெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கஷ்டமாவே தெரியல. எப்படி எங்களை நடத்தி வந்தாரு, அப்படியே பூ பாதையில நடந்து வந்த மாதிரி நடந்து வந்துட்டோம். ஆனா எல்லா உபத்திரவங்களுக்கும் மத்தியில கர்த்தருடைய பிரமாணங்களை நாங்க கற்றுக்கொண்டோம்.